அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தமிழகத்தின் அடுத்த ஆளுநர் யார்? ஆர்.என். ரவி மாற்றப்படுவாரா? தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர்.என். ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிவடைகிறது. அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் ஆர்.என். ரவி தமிழக ஆளுநராக பணியாற்றி வருகிறார். இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரி, ஐபி அதிகாரியாகவும் செயல்பட்டவர். ஆர்.என். ரவி ஆகஸ்ட் 1, 2019 முதல் செப்டம்பர் 2021 வரையிலும் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராகவும் செயல்பட்டார். இதன் பின்பு மேகாலயா ஆளுநராக 18 டிசம்பர் 2019 26 ஜனவரி 2020 வரையிலும் செயல்பட்டவர். இவர் 1976 இந்திய காவல் பணியில் சேர்ந்தார். மேலும் கேரளா கேடரில் பணியாற்றியவர். அங்கு இவர் ஒரு சகாப்தத்திற்கு மேல் பணியாற்றியுள்ளார். அதன் பின்பு பாரதிய ஜனதா ஆட்சியில் ஆளுநராக இவர் 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டிற்கு நியமிக்கப்பட்டார். இவர் மேல் தமிழகத்தில் தொடர்ந்து பலவிதமான சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் உள்ளது. உதாரணமாக ஏப்ரல் மாதம் 2022 உச்சநீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி ஏஜி பேரறிவாளன் மன்னிப்பு மனுவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்த ரவியின் நடவடிக்கை கேள்விக்குள்ளாக்கியது. அத்தகைய நடவடிக்கை நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பின் வேர்களை அழிப்பதாக உள்ளது என்று உச்சநீதிமன்றம் இவரை சாடியது. அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை மாநில முதல்வர் சொல்வதை வழிமொழிவதை தவிர ஆளுநருக்கு வேறு வழியில்லை. இருப்பினும் கூட இவர் ஆளுநரினுடைய பொறுப்புகளை மறந்து உச்சபட்ச அதிகாரத்தை இவர் பெற்றுள்ளதாகவே தொடர்ந்து கருதி வருகிறார். எனவேதான் உச்சநீதிமன்றம் இவரை அவ்வப்பொழுது கொட்டி வருகிறது. இதேபோன்று ஜனவரி 2023 தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பொருத்தமான பெயராக இருக்கும் என்று பரிந்துரைத்தார். மேலும் கடந்த 50 ஆண்டுகளில் ஆளும் அரசியல் கட்சிகள் பிற்போக்குத்தனமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ரவியின் கருத்துக்கு திமுக எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், சிபிஐ, சிபிஎம், விசிக போன்ற கட்சிகளும் தொடர்ந்து மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவித்தது. இதனால் இந்த கருத்திலிருந்து அவர் பின்வாங்கி கொண்டார். இதேபோன்று ஜனவரி 9, 2023 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் பொழுது ரவி தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்ட உரையிலிருந்து முக்கியமான வார்த்தைகளை நீக்கிவிட்டு அவருக்கு ஏற்ற வார்த்தைகளை மட்டுமே வைத்து பேசினார். பெண்கள் அதிகாரம், மத சார்பின்மை, சுயமரியாதை, கருணை மற்றும் பி.ஆர். அம்பேத்கர் மற்றும் பெரியார் உள்ளிட்ட திராவிட தலைவர்கள் பற்றிய பகுதிகள் போன்றவற்றை தவிர்த்துவிட்டார். அரசு மூலம் தயாரிக்கப்பட்ட உரைக்கு ஆளுநர் கட்டுப்பட வேண்டும் என்பது விதி. அதை அவர் மீறிய நிலையில் அவரின் பேச்சு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் சபாநாயகர் மூலம் நீக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இதேபோன்று பெரியார், திருவள்ளுவர் அவர்களுக்கு காவி உடை அணிவிப்பது, கால்டுவெல், ஜி.யு. போப் போன்றவர்களை தவறாக சித்தரித்து பேசுவது போன்ற நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆர்.என். ரவி அவர்களினுடைய பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிவடைகிறது. இவரது பதவி நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. மேலும் அமைச்சரான அமித்ஷா போன்றவர்களுக்கு நெருக்கமாக செயல்பட்டு வருகிறார். திமுக இந்தியா கூட்டணியில் உள்ளதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலையில் உள்ளது. எனவே திமுகவை அடக்கி வைக்க வேண்டும், அவர்களுக்கு கடிவாளம் இட வேண்டும் என்பதனால்தான் தமிழ்நாட்டு ஆளுநராக பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது மீண்டும் இவரையே பாரதிய ஜனதா கட்சி நியமிக்குமா, அல்லது தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை, கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு தேவை என்பதனால் திமுக அரசிற்கு சாதகமாக உள்ள வேறு எவரையாவது தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆர்.என். ரவி பதவிக்காலம் முடிவடைந்த பின்பு இதற்கான முடிவு எடுக்கப்படும் என்றாலும் கூட மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா இது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.